ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைம் நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானவுடனே ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் போட்டிங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சவுடனே 2 பெரிய வெங்காயம் இது கூட நான் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினோடனே பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கூட நம்ம தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் புளி ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் சேர்க்காமல் விட்டாலும் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். வரமிளகா ஒரு 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட துருவின தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. இந்த மாதிரி சட்னிலாம் நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு சட்னி அரைச்சாச்சு. இது கூட நம்ம தாளித்து கொட்டிடலாம். எப்பயும் போல் வழக்கமாக நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலோ கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளித்து கொட்டிடுங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.